நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? 68 மதுஸ்ரீ வஉசி சிதம்பரனார் நம்முடைய வேலைக்கு வந்திருக்கார். நீங்க வந்து சிரிங்க, காமிச்சிருந்தோம் வஉசி சிதம்பரனார் கல்தோன்றி மண்தோன்ற அக்காலத்தே முன்தோன்றிய தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் மகளிர்களுக்கும் நம்மை ஊக்குவிக்க வந்திருக்கும் நெருங்களுக்கும் என் சிறந்தாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சையின் வழியில் காந்தியும் நேர்மை வழியில் நேருவும் ஆயுதமேந்திய நேதாஜியும் புரட்சியின் வழியில் பகத்சிங்கும் எழுபொருள் என்ற பாரதியும் கப்பலாட்டியம் பாவு சிதம்பரம் என்னும் நான் கொடியேற்றிய குமரனும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் இவர்களைப் போல் அனைவரும் பெற்றுக் கொடுத்த சுதந்திர தினத்தை போற்றி என்னுடைய தொடங்குகிறேன். பாவு சிதம்பரம் என்னும் நான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5வது நாள் பிறந்தேன். என் தந்தையின் பெயர் உலகநாதன், என் தாயாரின் பெயர் பரமாயி அம்மாள். 1895 ஆண்டு வழக்கறிஞரானே. சில காலத்திற்கு பிறகு நான் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டேன். 1906 ஆண்டு சுதேசி கப்பல் திட்டத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக துவங்கினேன். 1908 ஆண்டு தேசாபிமான சங்கம் என்ற அமைப்பை நிறுவினேன். என்னை நாட்டிற்கு பதிலாக செக்கிலிக்க வைத்தார்கள். அதனால் என்னை செக்கிலிக்க செம்மல் என்றும் கப்பலாட்டிய தமிழன் என்றும் வந்தே மாதம் பிள்ளை என்றும் அழைப்பார்கள். நான் 40 வருடங்கள் நாடகப்படுத்தப்பட்டேன். என் சொத்து முழுவதையும் விற்று ஆங்கிலேயருக்கு எதிராக துவங்கினேன். தாயின் மணிக்கடி செல்லுகதே தாயகம் காத்திட செல்லுகதே காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமியிலே காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமியிலே. நன்றி. வேஷத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும்